டே ராஜீவா, பேசிக்கிட்டே இருக்காதடா, இங்க வாடா. வா. டேய், ஒரு 50,000 கூட கையால தொட்டு பார்த்தது இல்லடா. 50 லட்சம் எப்படி இருக்கும்னு அந்த பேக்க கொஞ்சம் திறந்து காட்டுடா. அதை எடுத்து அனுபவிக்கலனாலும் அதை தொட்டு பார்த்தாவது என் ஆசையை நிறைவேற்றிக்கிறேன்டா. காட்டுறா. அதை கொடுங்க. நிறுத்துப்பா. ஸ்னேகா எங்க? ஸ்னேகா சின்ன வேலையா வழியிலே இறங்கிட்டா. வந்துருவாப்பா. ராஜீவ், இது ஸ்னேகா மூலமா வந்த பணம். அவ வராம நாம இது தொடக்கூடாது. நான் ஏதாவது ஆசைப்பட்டா அதுக்கு பிரேக் போடுற முதல் ஆளே நீங்க தான். நான் சந்தோஷப்பட்டா உங்களுக்கு பொறுக்காதே. ராஜீவா, அந்த பேக்க குடுறா. அதை தொட்டு பார்த்து என் ஆசையை தீர்த்துக்கிறேன்டா. புடிமா, பத்திரமா வச்சுக்கங்க. அப்பா, 50 லட்சம் என் ஜென்மமே சாவலி அடைஞ்ச மாதிரி இருக்கு. ராஜீவ், நல்லபடியா பணம் கைக்கு திரும்பி வந்துடுச்சு. இது நியாயமான வழியில ஸ்னேகாவுக்கு வந்த பணம். யாரையும் ஏமாத்தி கொள்ளை அடிச்சதில்ல. அதான் திரும்பி வந்திருக்கு. இந்த பணத்தை வச்சு உங்க லட்சியத்தை நீயும் ஸ்னேகாவும் ஆரம்பிங்க. விட்ட காரியத்தை நல்லா தொடருங்க. இந்த தடவையாவது நல்ல இடமா பார்த்து தரவா விசாரிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிசினஸ் ஆரம்பிங்க. இன்னொரு சோதனை வந்தா இந்த குடும்பம் தாங்காதுப்பா. நானே தாங்க மாட்டேன்பா. ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன்பா. இந்த பணம் 10 தான் பாருங்க. இல்லைன்னா பேங்க்ல லோனுன்னு வாங்கி என்னோட பங்குக்கு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். இதுக்கப்புறமாவது நீ நல்லபடியா தொழில் ஆரம்பிச்சு உன் திறமையை நீ காட்டணும்டா. சரிப்பா, உங்க ஆசீர்வாதத்தோட இந்த தடவை கண்டிப்பா ஜெயிச்சிருவோம்பா. ஆமாப்பா, பாவம் உமா பெரிய வசதியை விட்டுட்டு வந்து இங்க கொசுக்கடியிலயும் அடுப்படியிலும் வெந்து சாகரா. பாரு எப்படி கருத்து போயிட்டான்னு. அவளை நல்ல வசதியா வச்சுக்கவாவது நீ நல்லா சம்பாதிச்சு பெரிய வீடு வாங்கி நல்ல வசதியா வாழணும். அத்தை, என்ன வசதி வந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன். ஐயோ, நீ வேற என்னமா? உன்னை சாக்கா வச்சு நான் நைஸா இந்த ஜெயில விட்டு எஸ்கேப் ஆலான்னு நினைச்சேன். நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. சரிங்க அத்தை. கஸ்தூரி, எல்லாம் உன்னுடைய ராசிமா. நீ பக்கபலமா இருந்ததுனால தான் ஸ்னேகாவால இந்த பணத்தை பத்திரமா மீட்க முடிச்சுது. ஆசீர்வாதம் அவளுக்கு இருக்கிற வரைக்கும் ஸ்னேகா தொட்ட காரியெல்லாம் தொடங்கும். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். சரிம்மா, இந்த பேகை நீங்களே பத்திரமா ரூம்ல பூட்டி வைங்க. நாளைக்கு காலையில நானும் ஸ்னேகாவும் இன்னொரு ப்ராஜெக்ட் விஷயமா பேச போறோம். அப்ப இது தேவைப்படும். ஏய் கொண்டாடி. என்னங்க 50 லட்சங்க. நான் ஒரு தடவை பாத்துக்கிறேனே. ஒன்னும் வேண்டாம், ஸ்னேகா வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஒண்ணும் தேவையில்லை. அவ என்ன பணத்தை காட்டுறது, நான் என்ன பாக்குறது? நான் லட்சாதிபதி இல்லனாலும் லட்சியவாதி. அவ கிடக்கிறப்பா, நீ வா. ஹாய் உமா, எப்படி இருக்க? நீங்க பத்திரமா இருக்கீங்களாப்பா? எனக்கு என்ன பிரச்சனை? இல்லப்பா, அந்த ஐஜி 50 லட்சம் ரூபாய் பணத்தை ராஜீவ் கிட்ட கொடுத்திருக்காரு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். வீடே கொண்டாடுது. அதான் ஒருவேளை நீங்க மாட்டிக்கிட்டீங்களோன்னு ஃபோன் பண்ண. ஐ எம் வெரி சேஃப். யூ டோன்ட் வரி அபவுட் இட். போலீஸ்ல மாட்டின புரோக்கர் என் பேர் போட்டு கொடுக்கல. என்கவுண்டர் பண்ணாலும் பரவாயில்ல, யார் பேரும் சொல்ல மாட்டேன். அந்த சௌத்ரிக்கு தண்ணி காட்டிட்டான். பாவம், அந்த ஐஜி என்ன பண்ணுவார், வேற வழி தெரியல. அப்புறம் என்ன, அவனை ரிலீஸ் பண்ணிட்டான். இது பாருமா, அந்த 50 லட்சம் பணம் போனா பரவாயில்ல, அது அவங்க பணம். அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ டென்ஷன் கொடுக்கணுமோ கொடுத்துட்டேன். அந்த பணம் அந்த வீட்டில் இருக்கு. இப்போ இதை வச்சு நீ என்ன மேக்ஸிமம் பிரச்சனை பண்ண முடியுமோ, அந்த குடும்பத்தை எப்படி கலைக்க முடியுமோ அதை மாத்திரம் செய். ஓகே? ஓகேப்பா. அப்பா, எதுக்கும் அந்த ஐஜி கிட்டையும் புரோக்கர் கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவங்க 2 பேரும் உங்க ரூட்ல கிராஸ் பண்ணாம பாத்துக்கோங்கப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறோம்மா, நீ விடு. அப்பா, நான் வேணும்னா அந்த 50 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? ஐயோ அம்மா, அப்படி எதுவும் செஞ்சிடாத. அந்த பணத்தை தயவுசெய்து தொடாத, ரொம்ப ஆபத்து. ஏன்பா? அந்த பணம் காணாம போனா முதல்ல உண்மையில தான் சந்தேகம் வரும். அப்படியா சொல்றீங்க?
உமா, அந்த ஐஜியும் புருஷன் ராஜுவும் லேஸ்பட்டவும் கிடையாது. அதோட ராட்சசி இந்த ஸ்னேகா. அவங்க பாட்டுக்கு லஞ்ச பணத்தில் கெமிக்கல் தடவி பிடிக்கிற மாதிரி அந்த 50 லட்சத்தில் கெமிக்கல் தடவி அதை நீ போய் தொட்டு உன் கைரேகையில் பதிஞ்சு கேவலமாக மாட்டிப்ப. அந்த சைடே போகாத, புரிஞ்சுதா? நல்ல விளவுமா, என்கிட்ட நீ ஐடியா கேட்ட. இந்த 50 லட்ச ரூபா பணம் உன்னை பிடிக்கிறதுக்கான பிளானாக கூட இருக்கலாம். அதனால அந்த பணம் இருக்கிற திசை பக்கமே நீ போகாத. அந்த பணத்தை தொடாம வேற என்னெல்லாம் பிளான் பண்ணமோ நீ பண்ணு. அப்படியாப்பா சொல்றீங்க? இது பாருமா, இந்த ஆள் கடத்துறது, கொலைப்பழி போடுறது, பணம் திருடுறது, அந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிமினல் வேலைலாம் என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். சரி, அதை விடு. உன் புருஷன் ராஜீவ் எப்படி இருக்கான்? குஷி எப்படி இருக்கா? உன்னை நல்லா வச்சிருக்கானா? இனிமே உன் இடம் அது, என் இடம் இது. என்னடி முளைக்கிற? உன்னோட கண்ணு முடியெல்லாம் நோண்டிடு. என்னவுமா சத்தத்தையே காணோம்? உன் புருஷன் உன்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குறான்ல? ஆமாப்பா, என்ன நல்லா பாத்துக்கிறாரு. அப்போ ஒன்று வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கான்னு சொல்லு. அப்படியும் சொல்லலாம்ப்பா. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. யூ கிரேட் டாட். சரி உமா, ஓகே. நான் புத்திசாலியா இருந்து என்ன பிரயோஜனம்? நீ அந்த ராகம் குடும்ப சாக்கடையிலவே உழுந்து கிடக்கிற. எல்லாம் என் நேரம், என் தலையெழுத்து. என் ஸ்டேட்டஸுக்கு ஒரு பிச்சைக்கார சம்பந்திக்கு சலாம் போட வேண்டியிருக்கு. எப்படி இருந்த கஜேந்திரன் எப்படி ஆயிட்டேன்? ஹலோ, கோபிநாத் சாருங்களா? நேற்று ஃபோன் பண்ணியிருந்தேனே சார், சரவணன், கதிருடைய மச்சான். ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுதா சார்? இல்லையா சார்? நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு தானே? அவர் எங்கே போவார், எங்கே வருவார்னு உங்களுக்கு தெரியாதா? வரது இல்லையா? சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது கதிரை பற்றி நியூஸ் தெரிஞ்சா கொஞ்சம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். எங்க காஃபி? வா ஆர்த்தி, உள்ள வா. உள்ள போ. வாடா குட்டி, வா. உட்காருமா. அண்ணா, அவரு நேத்துல இருந்து வரவே இல்லைன்னு. நீ வந்து என்ன பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போன. ஆனா அவரு போய் 2 நாள் ஆச்சுன்னு. ஒரு ஃபோன் கூட பண்ணாம போக மாட்டாருன்னு. என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு. எனக்கு உன்னை விட்டா நான் சொல்லி அழுக வேற யாரு இருக்கா? ஏதாவது பண்ணி அவரை தேடி கண்டுபிடிச்சு கொடுன்னு. இப்படி பேசாம இருந்தா என்னன்னு அர்த்தம்? இல்லைம்மா, நான் என்ன ஆர்த்தி பேசுற நீ? அவர் எங்க சும்மா இருந்துட்டு இருக்காரு? ராத்திரி பூரா தூங்கவே இல்ல. கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி அவர் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதுக்கே நீ இவ்ளோ கோவப்படுறீங்க? அண்ணன் என்ன பண்ணாரு, என்ன ஸ்டெப் எடுத்தாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒன்னும் கோவப்படல, நீதான் கோவப்படுற. அவரு சும்மா இருக்காருன்னு சொன்னியே, அதுக்காக தான் சொல்றேன். நாங்கள் பேசிக்கிறோம். இப்ப என்னென்ன பண்ணலாம்? அம்மா, அப்பாவை பார்க்கணும் போல இருக்குமா? அப்பா எப்பமா வருவாரு? ஹேய், சும்மா ரெடி. நானே நொந்து போய் கிடக்குறேன். ஆர்த்தி, முதல்ல அழறது நிறுத்து. அவர் எங்கே போயிருக்க போறாரு? கண்டிப்பாக வந்துருவாரு. அண்ணா, எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ண. வெளியில தான் அவருக்கு ஏதோ பிரச்சனை. கொஞ்ச நாள கோவமா உடனே மூட் அவுட்டாவே இருந்தாரு. ஏன்னுதான் புரியல. கேட்டா வாழ்க்கையில எனக்கு பெரிய ஏமாற்றம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. யாருதான் இப்படி அவரை ஏமாத்துனாங்கன்னு தெரியல. யாருதான் இப்படி அவரை ஏமாத்துனாங்கன்னு தெரியல. அவனை யாருமா ஏமாத்துவா? அவன் தான் ஊரை ஏமாத்திட்டு தெரியறான். அப்படின்னா? இல்ல, அதாவது சில பேர்கிட்ட கடை வாங்கியிருக்கான்ல, அது கட்டாம தெரியறான்ல,
அதுக்காக அவன் தான் யாராவது ஏமாத்துவான்னு சொன்னான். அப்போ கடன் கொடுத்தவங்க யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்களோ? அப்படி இருக்க சான்ஸே இல்லைம்மா. அண்ணே, அவர் மனசு புத்தி எல்லாமே கெட்டு போச்சு. யாரோ அவரை நல்லா கெடுத்து வச்சிருக்காங்க. அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. அவர் ஒரு நிலையில இல்ல. அவருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை. அதனாலதான் ரொம்ப பயமா இருக்குன்னு. அவர் யாராவது ஏதாவது பண்ணிருப்பாங்களோ? இப்ப என்னன்னா பண்ணலாம்? ஏதாவது சொல்லுண்ண. சாப்பிட்டியா? இப்ப அதுவா முக்கியம்? ஆர்த்தி, இங்க உட்காந்து அழுது புலம்பிட்டு இருந்தா வேலைக்காகாது. ஒன்று பண்ணுவோம், 2 பேரும் அவன் ஆஃபீஸ்க்கு போவோம். அவனை பத்தி விசாரிப்போம். அவன் எங்கெல்லாம் போவோன்னா அங்கே போய் தேடி பார்ப்போம். கண்டிப்பா கிடைச்சிருவான். அண்ணா, போலீஸ்க்கு போயிடுவாமா அண்ணா? போலீஸ் எல்லாம் இப்போ வேணாம். முதல்ல நாம போய் தேடி பார்ப்போம். எங்கேயாவது குடிச்சு மயங்கி கிடந்தானா போலீஸ்க்கு போய் அவமானப்பட வேணாம்ல. நாம தேடிட்டு அப்புறமா வேணா போலீஸ்க்கு போலாமா இல்லையான்னு முடிவு பண்ணுவோம். சரியா? ஆர்த்தி, நீ உள்ள போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரிண்ணே, வாடி. ஏங்க, அவதான் போலீஸ் அது இதுன்னு கத்து பித்துன்னு உளறான்னா நீங்களும் அவ கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறீங்க. போலீஸ் வேற இங்க வரணுமா? நான் பாத்துக்கிறேம்மா. அண்ணி, என்னம்மா? எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. நீ போ ஆர்த்தி, நான் கொண்டு வந்து தரேன். சரி அண்ணி. இப்படி அவன் முன்னாடி பதறாத, அவன் சந்தேகப்படுவா. போலீஸ்க்கெல்லாம் நான் போவேனா? நான் பாத்துக்கிறேன். இல்லங்க ஆர்த்தி, நீ எனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க ஞாபகம் இருக்குல்ல? நான் பாத்துக்கிறேன். உள்ள போ. எல்லாம் நல்லபடியா நடந்து தொழில் பிரகாசமா வளரும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்பா. டேய், வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. உங்க வாழ்த்து தான்ப்பா ரொம்ப பெருசு. சரி, இந்த பணத்தை நீ என்ன பண்ண போற? திருவண்ணாமலையில நல்ல பிரைம் ஸ்பாட்டா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. நானும் ஸ்னேகாவும் போய் அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறோம். அப்படியே பேங்க்குக்கு போய் மற்ற டீட்டெயில்ஸை கேட்டு வரலான்னு இருக்கோம்ப்பா. வரகேஷ், உனக்கு என்ன வேலை இன்னைக்கு? ஆஃபீஸ் பண்ணுப்பா. லீவு போட்டு அண்ணன் கூட போ. ஏன்னா பெரிய தொகையை கையில் எடுத்துக்கிட்டு போறான். சரிப்பா. ஆமா, எங்க என் மருமக பணத்துக்கு சொந்தக்காரியை காணோம்? இல்ல, அவ எல்லார்கிட்டயும் ஏதோ பேசணும்னு சொன்னப்ப ரெடி ஆயிட்டு இருப்பா. ராஜீவா, டேய், அந்த பேக்கை திறந்து இப்பவாவது காட்டுடா. 50 லட்சம் ரூபாடா. இதெல்லாம் அடிக்கடி கிடைக்கக்கூடிய சான்ஸாடா. பாருங்கப்பா. அப்பா, ஏய் பாத்திரி, கண்ணு மொழி புதுங்கிக்கிட்டு உள்ள விழுந்துட போகுது. கொண்டாடி. சாரி மாமா. மாமா, ராஜீவ் பிசினஸ் விஷயமா கிளம்புறான். அவன் பெரிய நிலைமைக்கு வரப்போறான். அதுக்கு காரணம் நீயா தான் இருப்ப. 50 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ணிருக்கியம்மா. இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வச்சிருக்கம்மா. இனிமே இந்த குடும்பம் கூடிய சீக்கிரம் ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு மேல வந்துருமா. ஆமாமா, என் புள்ளைக்கு பெரிய வாழ்க்கைய கொடுத்துட்ட. இந்த குடும்பமே உனக்கு கடன் பட்டிருக்குமா. அத்தை, அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை. நீ பெருந்தன்மையா மறுத்தாலும் அதுதானே ஸ்னேகா உண்மை. இல்ல, நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பணத்தை கொடுத்துட்டு எதுக்கு மன்னிப்பு கேட்குற? இல்ல மாமா, அந்த 50 லட்சத்தை எங்க பிசினஸ்க்காக என்னால கொடுக்க முடியாது.
ஸ்னேகா, தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. இந்த பணத்தை நான் உடனடியா ராஜு கிட்ட கொண்டு போய் கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கேன். ஸ்னேகா, ஐம் சாரி மாமா. நேத்து ராத்திரியில இருந்து இது உங்ககிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியாம நான் எனக்குள்ளேயே உடைஞ்சுகிட்டு இருந்தேன். இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. ஏமா, இது உனக்கே நல்லா இருக்கா? இது முறையா? இது தகுமா? இது அந்த தெய்வத்துக்கே அடுக்குமா? பாலைவனத்துல தண்ணின்னு செத்துட்டு இருக்கிற ஒருத்தன் கிட்ட தண்ணிய காட்டிட்டு அத தரையில கொட்டுற மாதிரி ஒரு காரியத்தை பண்றியே, உனக்கு ஈவ இறக்கம் இருக்கா? இத நான் கொஞ்சம் கூட உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலமா. இத நான் எதிர்பார்த்தேன் அத்தை. நான் எதிர்பார்த்தேன். என்னடா இவ இந்த குடும்பத்துக்கு இவ்ளோ நல்லது நினைக்கிறாளே, பெரிய மகானோ தெய்வமோ நினைச்சேன். கடைசியில நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான். எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. இதுதான் ஸ்னேகாவோட சுயரூபம். The real face of Sneha. The real face of Sneha. நீங்க கொளுத்தி விட்டு குளிர்காயத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இந்த விஷயத்த நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். என்ன ஹேண்டில் பண்ண போற நீ? என்ன காரியம் இதெல்லாம்? அண்ணியும் அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்கு இப்ப பணம் தர மாட்டற? எல்லாருமே என்ன எதிர்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ என்னை எதிர்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இருமா, நீ ஒரு காரியம் செஞ்சா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன மாமா காரணம்? நம்ம குடும்பம் நல்லா வரக்கூடாது, நாசமா போகணும்னு நினைக்கிறா. அதுதான் ஒரே காரணமா இருக்கும். இல்ல பாருமா, நீ கோடீஸ்வரி. ஆனா ஒரு நாள் கூட உன் வாயிலேருந்து நான் எங்கேயாவது உங்களுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி தரேன், நீங்க பிசினஸ் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை இது வரைக்கும் நீ சொன்னதே கிடையாதே. ஆனா ஸ்னேகா என்ன பண்ணா? ஏதோ ஒரு வழியில முயற்சி பண்ணி ராஜு பிசினஸ் பண்றதுக்கு பூமி பூஜை வரைக்கும் கொண்டு வந்து விட்டா. இப்ப ஏதோ பிரச்சனை, அதனால முடியாதுன்னு சொல்றா. அது என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஆளாளுக்கு அவளை காயறீங்க? நீ சொல்லு ஸ்னேகா, என்ன உன் பிரச்சனை? ராஜி அத்தையோட பணத்தை அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துருவோம் மாமா. அதான் ஏன்? வேண்டாம், சொன்னா கேளுங்க. அவங்களோட பணம் நமக்கு வேண்டாம், நம்ம திருப்பி கொடுத்துடலாம். திரும்ப திரும்ப நீ அதையே சொல்ற, எதையும் மறைக்கிற. இத்தனை நாள் இந்த பணத்துக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். பல தடவை ஐஜி சரியும் டிஸ்டர்ப் பண்ணோம். திருவண்ணாமலை பார்ட்டி கிட்ட நான் நிலம் வாங்க பேசினது, பேங்க் கான்டாக்ட், இன்னைக்கு நம்ம அங்கே போகிறது எல்லாமே உனக்கு தெரியும். திடீர்னு ஏன் ஸ்னேகா உன் மனசு மாறிச்சு? சார், நம்ம ஏதாவது ஒரு வழியில நம்ம கண்டிப்பா பணத்தை ரெடி பண்ணலாம். ஆனா இந்த பணம் நமக்கு வேண்டாம். இத்தனை நாள் நீ இப்படி பேசலையே ஸ்னேகா. நம்மளால தான் வேற எந்த முயற்சி பண்ண முடியலையே. 50 லட்சம் ஸ்னேகா, யாரு ஸ்னேகா நம்மள நம்பி கொடுப்பாங்க? அந்த பணத்தை தொலைச்ச தோல்வியில நம்ம சோர்ந்து போயிருந்தோம். கடனாளிகளா அந்த 50 லட்சம் ரூபாவை எப்படி தர்றதுன்னு தெரியாம, வழியே தெரியாம நம்ம நின்னோம். ஆனா இப்போ அந்த பணத்தை நம்ம ராஜுக்கிட்டே திருப்பி கொடுத்துடலாம், நம்ம கடனை அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் தெம்ப வரும். ஏதாவது வழி கண்டிப்பா பிறக்கும். நாம வேணும்னா இந்த பணத்துக்கு வட்டி போட்டு கொடுத்தலாம் ஸ்னேகா. அண்ணனுக்கு பிசினஸ் பண்ண இது நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி இன்னொரு வாய்ப்பு அமையுமா? அவருக்கு இத்தனை நாள் ஆசை காட்டி திடீர்னு இப்படி மோசம் பண்றது எனக்கு சரியா படல. இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடந்துடக்கூடாது அப்படின்னு நயவஞ்சகமா யோசிக்கிறான். தீர்மானமாவும் இருக்கா. இன்னைக்கு இவ சாயம் வெளுத்துருச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் பேசுறத நிறுத்துறீங்களா? நான் அத்தை கிட்ட பணம் திருப்பி கொடுக்கணும்னு சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டாங்க. என்கிட்ட ரொம்ப ஹார்ஷா போன்ல பேசினாங்க. நம்ம இந்த பணத்துக்காக ராஜியோட வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு இது வரைக்கும் 6 மாசம் ஆச்சு. ஆனா 1 மாசம் கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டல. அதனால பேங்க்ல இருந்து அவங்களுக்கு நோட்டீஸ் போயிருக்கு.
நாங்களே வேணா நீங்க இருந்து போயிட்ட அப்புறம் என் பணம் மட்டும் எதுக்குடி? நீ சோத்துல உப்பு போட்டுதான் சாப்பிடுறியான்னு ராஜு என்கிட்ட கேட்டா. நீ வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்டாம அப்படி என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறா. ரொம்ப கேவலமா பேசுறா. அந்த நல்ல காரியத்தை செய்யறதுக்கு தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு அனுமதி கொடுங்க. எனக்கு கண்டிப்பா உங்க எல்லாரோட சப்போர்ட் தேவை. நான் ராஜீவ் சாருக்கு எதிரி எல்லாம் கிடையாது. அவரோட சுகதுக்கம் ஏற்ற இறக்கம் எல்லாத்துலயுமே எனக்கும் பங்கு இருக்கு. நாங்க 2 பேருமே ஒன்னா ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கோம். நாங்க கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படியாவது ட்ரை பண்ணி நாங்க பணம் புரட்டுவோம். ஆனா நாங்க போட போற அந்த அஸ்திவாரம் கண்டிப்பா ராஜு கிட்ட இருந்து பிச்சை வாங்கின அந்த பணத்தோட அஸ்திவாரமா இருக்காது.